அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரதீப் நாயர், தலைமை மருத்துவர், மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டர், பொள்ளாச்சி. நம்ம இன்றைக்கி பொதுவாக பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா புற்றுநோய். புற்றுநோய் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா 9 பேரில் ஒரு ஆளுக்கு புற்றுநோய் இருக்குது. நம்ம முன்னாடி லங் கேன்சர் தான் முதல்ல, நுரையீரல் சார்ந்த கேன்சர் தான் ஃபஸ்ட் ரேட்டில் இருந்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மார்பக புற்றுநோய். இந்தியாவிலே அதிகமான பெண்கள் மார்பக புற்றுநோயால் அவதிப்படுகிறார்கள். இதை தவிர்த்து நம்மளுக்கு குழந்தைகள் அதிகமாக கேன்சர் இன்றைக்கி தெரியுது. எஸ்பெஷலி இந்த கோவிட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவிலான கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோபதி மெடிசன் இருக்குது, நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, இந்த மாதிரி பல டைப் ஆஃப் கேன்சர் கேர் தெரப்பீஸ் இருக்குது. இதில் எதுதான் பெஸ்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. நம்மக்கிட்ட வரும்போது பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கவா இல்லை நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கவா, அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குமா, நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் அது எஃபெக்டிவாக இருக்குமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ இதை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறது, எந்த தெரப்பி தான் நம்மளுக்கு கரெக்டான தெரப்பின்னு நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு எந்த ஒரு சிங்கிள் சிஸ்டமே தனி தீர்வை கொடுக்க முடியாது. இப்போ அலோபதி மட்டுமே எடுத்தால் இப்போ கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி, இந்த மாதிரி பல தெரப்பீஸ் நம்ம எடுக்கிறோம். அது மட்டுமே கேன்சருக்கு தீர்வாகுமான்னு கேட்டால் தீர்வாகாது. நம்மளுக்கு 80% பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி மறுபடியும் கீமோ எடுத்ததுக்கப்புறம் இல்லைனா ரேடியேஷன் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வராங்க, கேன்சர் ரெக்கரன்ஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி இதே சேம் இது பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, சித்தா, இந்த மாதிரி தெரப்பீஸ் எடுத்தாலும் நிரந்தர தீர்வுங்கிறது சிங்கிள் சிஸ்டம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது எப்போவுமே கிடைக்காது. இதுக்கு தான் மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டரில் என்ன பண்ணுறோன்னா ஒருங்கிணைந்த மருத்துவம், அதாவது புற்றுநோய்க்கு அலோபதி, நேச்சுரோபதி, சித்தா, ஹோமியோபதி, இது அனைத்தையும் கலந்து இதில் பெஸ்ட்டாக ஏதோ இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணி மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டரில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம எந்த டைப்பான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கீமோ, ரேடியேஷன், சர்ஜரி முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா கேன்சரை ஒரு ஜெனட்டிக் டிசீஸாக கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது வேகமாக வளரக்கூடிய செல்களை நம்ம ஏதாவது ஒரு தெரப்பீஸ் மூலமாக அந்த கேன்சர் செல்லை அழிக்கிறோம். அந்த கேன்சர் செல்லை மட்டும் அழித்தால் நம்ம கேன்சர்லேருந்து விடுபட முடியுமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் விடுபட முடியாது. கேன்சருக்கான மூல காரணங்களையும் கண்டறிந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த இன்டகிரேட்டிவ் தெரப்பி, ஒருங்கிணைந்த ட்ரீட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர், கீமோ, ரேடியேஷன், சர்ஜரி, அந்த மாதிரியே தெரப்பீஸ் கூட ஆன்கோதெர்மி, அதாவது கேன்சர் செல்ஸை சூடுபடுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கில் பண்ணுறது. இதை தவிர்த்து ஓசோனுங்கிறது ஒரு ஆக்சிஜன் தெரப்பி. ஆக்சிஜன் நம்ம அதிகப்படியான கட்டத்தில் நம்ம பாடிக்குள்ளே விடும்போது நம்மளோட கேன்சர் செல்ஸ்க்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகுது. இதே மாதிரி ஹை டோஸ் வைட்டமின் சி ஒரு நேச்சுரல் கீமோதெரப்பி ஏஜெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம மாடர்ன் மெடிசன், அதாவது அலோபதி மெடிசன்ஸ் ப்ளஸ் நேச்சுரோபதி, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த மாதிரி தெரப்பீஸையும் ப்ராப்பராக இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அது இல்லாமல் கேன்சர் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ இல்லை 3 மாதத்துல நம்ம கரெக்ட் பண்ணுறது கிடையாது. கேன்சர் ஒரு நாள்பட்ட நோய். சர்க்கரை நோய் வரும்போது நம்ம எப்படி 1 வருஷம் 2 வருஷம் நிறைய டயட் சேஞ்சஸ், அப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து, ஈவன் அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ்னாலும் சரி, நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ்னாலும் சரி, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோமோ கேன்சரும் அதே மாதிரி தான் 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் நம்ம ப்ராப்பராக நம்மளோட அப்ரோச்சஸ், நம்ம ட்ரக்ஸ், ப்ராப்பர் மாடர்ன் மெடிசன் ட்ரக்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். அதோட சேர்த்து நம்ம இந்த ஒருங்கிணைந்த ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸ் அதையும் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை நம்ம ப்ராப்பராக பீட் பண்ண முடியும். ஸோ கேன்சரை இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் போய் நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியாது. நம்ம கிச்சனில் நம்ம என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம், நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ் அளவில் நம்ம என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம், அதை ஒருங்கிணைப்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டர், அதாவது ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சைங்கிறது என்னென்னா எந்த ஒரு சிஸ்டத்துக்குமே அதிகமான வெயிட்டேஜ். அல்டிமேட்லி நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் ஃப்ரம் த டிசீஸ், அதுதான் நம்மளுக்கு பொதுவாக தேவை. அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்காக நம்ம கேன்சருக்கான ஒருங்கிணைந்த சிகிச்சை மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டரில் வழங்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே முதன் முறையாக ஆன்கோதெர்மியாங்கிற தெரப்பியும் இப்போதைக்கு மிராக்கிள் ஹெல்த் சென்டரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியாவிலே ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையத்திலையும் லார்ஜஸ்ட் புற்றுநோய் மையம் மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டர். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய புற்றுநோய்க்கான நிரந்தர தீர்வை உங்களுக்கு இங்கே கிடைக்கும். தேங்க்யூ.